Ukraine. Законным представителем Украины это Sleep. On the contrary, the guy doesn't sleep, which is a big problem because he. லெபனானை பகடைக்காயாக ஈரான் பயன்படுத்தக்கூடாது. ஓமானின் அதிமுக்கிய எண்ணெய் முனையம் அருகே தாக்குதல், நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள். உயர்மட்ட கூட்டத்தில் தூங்கி வழிந்த ட்ரம்ப், சமூக வலைதளங்களில் வைரல். அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம், ஈரானின் முக்கிய புள்ளி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகளுக்கு பேரிடி, தாக்குதல்களால் திணற வைக்கும் ஹிஸ்புல்லா. உலகையே உலுக்கிய சோகம், தண்ணீர் கிடைக்காமல் சகாரா பாலைவனத்தில் 49 பேர் துடிதுடித்து மரணம். ஜெர்மனியில் விமானத்தின் முன்பகுதி தரையில் மோதி விபத்து. சிக்கலான இந்திய சீனா உறவுகளில் தலையிட மாட்டேன், ரஷ்ய அதிபர் புதின் உறுதி. இனி விரிவான செய்திகள். உயர்மட்ட கூட்டத்தில் தூங்கி வழிந்த ட்ரம்ப், சமூக வலைதளங்களில் வைரல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்ணை மூடி தூங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் பங்கேற்றிருந்தார். அப்போது பிற அதிகாரிகள் உரையாற்றி கொண்டிருந்த போது அதிபர் ட்ரம்ப் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி லேசாக தலை சாய்த்து தூங்குவது போன்ற காட்சிகள் கேமராவில் பதிவாகி இருக்கின்றன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சமூக வலைதளவாசிகள் அதனை ட்ரெண்ட் செய்ய தொடங்கியிருக்கின்றனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு பேரிடி, தாக்குதல்களால் திணற வைக்கும் ஹிஸ்புல்லா. வியாழக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான காலகட்டத்தில் தெற்கு லெபனானில் உள்ள ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து 32 தனித்தனி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் மற்றும் இராணுவ வாகனங்கள் இலக்காக்கப்பட்டிருக்கின்றன. தங்கள் நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையிலும் அவர்களின் நிலைகளை குலைக்கும் வகையிலும் ஏவுகணைகள், பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை தங்கள் போராளிகள் பயன்படுத்தியதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஃபோர்போர்ட் கோட்டையை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அல் கந்தூரியா, அல் கந்தாரா, ஹடாதா, ஜவுதர் அல் சர்கியா, யோக்மோர் அல் சஹிப், ஒடைசே, நகுரா மற்றும் அல் திஸ் ஆகிய பகுதிகளில் இருந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படை வீரர்கள் மற்றும் வாகனங்களையும் தங்கள் போராளிகள் இலக்காக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இது தவிர மேற்கு பெக்கா, ஜஹ்ரானி மற்றும் ஜவுதார் அல் சர்கியா ஆகிய வான் பகுதிகளில் பறந்த இஸ்ரேலிய விமானங்களை குறிவைத்து நிலத்திலிருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம், ஈரானின் முக்கிய புள்ளி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முட்டுக்கட்டையில் இருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் இராணுவ ஆலோசகரான மொஹ்சென் ரெசாய் தெரிவித்துள்ளார். CNN ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள ரெசாய், பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையை எட்டியிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த முட்டுக்கட்டையை உடைக்க வேண்டும், பந்து இப்போது ட்ரம்பின் பக்கமே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய மோதல்கள் மீண்டும் தொடங்குமானால் இந்த போர் இந்திய பெருங்கடல், செங்கடல், பாப்பல், மந்தேப் நீரிணை மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி வரை விரிவடையும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதுவரை ஈரானின் ஆதரவு பெற்ற யெமனின் ஹவுத்தி அமைப்பினர் செங்கடலுக்குள் செல்லும் முக்கிய வழித்தடமான பாப்பல் மந்தேப் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்து வந்துள்ளனர். இந்த பாப்பல் மந்தேப் மற்றும் ஹர்மூஸ் ஆகிய இரு முக்கிய நீரிணைகளும் மூடப்பட்டால் அது உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் கால் பகுதியை துண்டித்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓமானின் அதிமுக்கிய எண்ணெய் முனையம் அருகே தாக்குதல், நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள். ஓமான் நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையங்களில் ஒன்றான மினா அல் பகால் முனையம் அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முனையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இன்று பல கச்சா எண்ணெய் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வெளியே கடலில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த குண்டுவெடிப்பு ஒரு ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஈரானிய ட்ரோன் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. மீனா அல் ஃபகால் முனையம் ஓமன் வளைகுடாவில் அமைந்துள்ள மிக முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமாகும். கடந்த புதன்கிழமை ஓமான் வளைகுடாவில் ஈரானிய எல்லைக்கு அருகே வந்த அமெரிக்க இராணுவ கப்பல் ஒன்றை தாங்கள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை ஓமான் வளைகுடாவில் ஈரானிய எல்லைக்கு அருகே வந்த அமெரிக்க இராணுவ கப்பல் ஒன்றை தாங்கள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. உலகையே உலுக்கிய சோகம். தண்ணீர் கிடைக்காமல் சகாரா பாலைவனத்தில் 49 பேர் துடிதுடித்து மரணம். மேற்காபிரிக்க நாடான நைஜரின் சகாரா பாலைவன பகுதியில் நெஞ்சை உலுக்கும் ஒரு கொடூரமான துயர சம்பவம் அரங்கேறி ஒட்டுமொத்த உலகையுமே உறைந்து போக செய்திருக்கின்றது. மாலி நாட்டில் நடைபெற்ற ஒரு மத வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு லாரி ஒன்றில் தாயகம் திரும்பிக் கொண்டிருந்த பயணிகள் நைஜர் அல்ஜீரியா எல்லைக்கு அருகே உள்ள அசமகா பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக லாரி பழுதடைந்து பாலைவன மணலுக்குள் சிக்கிக் கொண்டது. ஓட்டுநரும் பயணிகளும் எவ்வளவு போராடியும் வாகனத்தை சரி செய்ய முடியாத நிலையில் அவர்கள் கையில் வைத்திருந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீரும் தீர்ந்து போனதால் மாற்று உதவியும் கிடைக்காமல் சகாரா பாலைவனத்தின் கொளுத்தும் கத்தரி வெயிலில் தாகத்தாலும் கடும் வெப்பத்தாலும் துடிதுடித்து பரிதாபமாக 49 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர். இந்த கோர விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 2 பயணிகள் மட்டும் தங்களின் தாகத்தையும் வெயிலையும் தாங்கிக் கொண்டு சுமார் 50 கிலோமீட்டருக்கு மேல் பாலைவன மணலில் நடந்து சென்று ஒரு நீர்நிலையை கண்டுபிடித்து உயிரை காத்து கொண்டதுடன் இந்த துயர செய்தியை அதிகாரிகளிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றனர். தாகத்தோடவே தண்ணீருக்கு வழியில்லாமல் சகாரா பாலைவனத்தில் 49 பேர் துடிதுடித்து மரணம் எனவும் மீட்கப்பட்ட 49 பேரின் உடல்களும் அங்கேயே ஒரு பொது புதைக்குழியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நைஜர் நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கான இந்த மரண வழித்தடத்தின் கொடூர பின்னணி தற்பொழுது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கின்றது. ஜெர்மனியில் விமானத்தின் முன்பகுதி தரையில் மோதி விபத்து. ஜெர்மனியின் சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாக பிராங்க்பர்ட் விமான நிலையம் காணப்படுகின்றது. ஒரே நாளில் லட்சக்கணக்கான பயணிகளை கையாளும் மிகவும் பிஸியான விமான நிலையங்களில் ஒன்றாக பிராங்க்பர்ட் விமான நிலையம் காணப்படுகின்றது. மதியம் 1 மணி அளவில் இந்த விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்ட்ரீம்லைனர் விமானம் இயக்கப்பட இருந்தது. பயணிகள் இந்த விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விமானத்தின் முன் சக்கரத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டு திடீரென உள்வாங்கி இருக்கிறது. இதனால் விமானத்தின் முன்பகுதி பயங்கர சத்தத்துடன் தரையில் மோதியிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் அமரக்கூடிய வகையான இந்த விமானத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் கூட்டம் அவ்வளவாக இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் விமானிகள், ஊழியர்கள் என 14 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களை ஆம்புலன்ஸ்கள் மூலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லெபனானை பகடைக்காயாக ஈரான் பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான தனது மோதலில் போரினால் பாதிக்கப்பட்ட லெபனானை ஈரான் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் லெபனானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். பெய்ரூட்டில் உள்ள அதிபர் மாளிகையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அதிபர் ஜோசப் அவுன் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே நடக்கும் போரை கண்டு லெபனான் மக்கள் வெறுத்து போய்விட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். லெபனானுக்குள் ஒரு தனி அரசாங்கம் போலவே செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிபர் இந்த அதிரடி நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். ஈரான் எங்களுக்கு உதவ முயற்சிக்கவில்லை. ஈரானின் சொந்த சுயநலத்திற்காக லெபனான் நாட்டு மக்கள் பெரும் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். லெபனானின் தேசிய நலன்களும் ஈரானின் நலன்களும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் முக்கிய இராணுவப்படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை நோக்கி இது உங்கள் நாடு அல்ல, இது எங்கள் நாடு என அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனானிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற ஈரானின் புரட்சிகர காவல்படை கடந்த புதன்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதனை அதிபர் ஜோசப் அவுன் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். அமெரிக்காவுடனான தங்களின் பேச்சுவார்த்தையில் அவர்கள் லெபனானை ஒரு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்துகிறார்கள் எனவும் இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதிபர் ஜோசப் அவுன் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சீன இந்திய உறவுகளில் தலையிட மாட்டேன், ரஷ்ய அதிபர் புதின் உறுதி. ரஷ்ய அதிபர் புதின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உலகளாவிய முக்கிய செய்தி நிறுவனங்களின் தலைவர்களுடன் விரிவான கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றார். அதில் இந்திய சீன உறவு குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார். அப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகிய இருவரையும் பாராட்டிய புதின் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை பிரச்சினையை அமைதியான முறையில் தீர்ப்பதில் இரு தலைவர்களும் உறுதியாக உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இராணுவ மோதல் ஆகியவற்றால் கடுமையான பாதிப்புக்குள்ளான தங்கள் உறவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இந்தியாவும் சீனாவும் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சிக்கலான இருதரப்பு உறவுகளில் ரஷ்யா தலையிடாது என்று புதின் உறுதியாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நுட்பமானதும் பல பரிணாமங்களை கொண்டதுமாகும். இதில் தலையிடுவது நல்லதல்ல. நிச்சயமாக ரஷ்யா தனது நண்பர்களான இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் தொடர்பில் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவுடனான ரஷ்யாவின் ஆழமான கூட்டணி இந்தியாவுடனான அதன் பிணைப்பை பாதிக்காது என்றும் இந்தியாவுடனான ரஷ்யாவின் வளர்ந்து வரும் ஒருங்கிணைப்பு சீனாவின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் புதின் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவின் வரலாறு குறித்து பேசியவர், ஒரு கட்டத்தில் இந்தியா மற்றும் சீனாவின் தலைவர்கள் ரஷ்யாவில் சந்திக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். அப்படித்தான் ரஷ்யா, இந்தியா, சீனா கூட்டணி நிறுவப்பட்டது. எங்களிடம் பேசுவதற்கும் ஒப்புக்கொள்வதற்கும் விஷயங்கள் இருந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் குறித்து பேசிய புதின், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகளின் நுணுக்கங்களை நாங்கள் நன்கு அறிவோம். பாகிஸ்தான் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நான் நம்பவில்லை. பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு. அது பல்வேறு நாடுகளுடன் பலதரப்பட்ட உறவுகளை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் இந்தியாவுடனான ரஷ்யாவின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவுகள் குறித்து பேசிய அதிபர் புதின், 5ஆம் தலைமுறை SU-57 என்ற போர் விமானத்தை கூட்டாக தயாரிப்பதற்கு இந்தியாவிடம் ரஷ்யா பரிந்துரைத்தது. இத்துறையில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம். முக்கிய பாதுகாப்பு தளங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான முக்கிய தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது என்று புதின் தெரிவித்துள்ளார்.